வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். அந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தாவேகால செங்கோட்டையில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அது ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தான் காணொலி போட நேரம் இல்லை. இப்போ ஏன் அதை பற்றி, செங்கோட்டையை பற்றி நம்ம காணொலி போடுறதுக்காக வரல. நம்ம காணொலி பேச வந்தது வந்து நம்ம நாஞ்சில் சம்பத் அவரை பற்றி தான் பேச வந்தோம். இப்போ செங்கோட்டையன் அப்படி உள்ளே இழுத்தாதான் அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இழுக்கிறோம். செங்கோட்டையன் வந்து தாவேகால ஜாயின் பண்ணார். அதில் ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போது தாவேகா வந்து ஒரு அமித்ஷாவோட ஒரு குழந்தை, ஒரு தத்து குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, தத்து குழந்தைன்னா கூட ஊராமட்டு பிள்ளைய தான் தத்தெடுக்குது, அதை தான் தத்தெடுப்பாங்க. அதாவது தனக்கு பிறக்காத பிள்ளைய தான் தத்தெடுப்பாங்க. இது தத்து குழந்தை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு செய்யப்பட்ட பொம்மை. யாரால் செய்யப்பட்ட பொம்மை? அமித்ஷாவால் செய்யப்பட்ட பொம்மை. அந்த அமித்ஷாவுக்கு அந்த பொம்மையை தாவேகாங்கிற பொம்மையை செய்கிறதுக்கு மண்ணள்ளி கொடுத்தது யார் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் அதில் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஏதோ ஒருத்தர் ஆஃபீஸர் இருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மண் எடுத்து கொடுத்தாங்க. அந்த மண்ணை வச்சு தான் பொம்மையை செஞ்சுருக்காரு. தாவேகா அப்படிங்கிற பொம்மையை செஞ்சுருக்காரு நம்ம அமித்ஷா. சரி, செய்யட்டும். அதனால் நமக்கு என்னங்கிறீங்களா? நமக்கு என்ன, தமிழ் நமக்கு இல்லை, நமக்கு என்ன அப்படின்லாம் ஒதுக்க முடியாது. நமக்கு தானே பாதிப்பு. சரி, இப்போ செஞ்சார். அப்போ வந்து இப்போ அவர் பாருங்க, அது என்னான்னு கண்காணிக்கிறதுக்காக தான் நம்ம ஒய்பிரிவு பாதுகாப்பு. ரிசர்ட் பிரிவு கொடுக்க முடியாது, எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து பெரிய பெரிய விஐபிகள் கொடுக்குறது, ஒரு நடிகருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இதையே ஒய்பிரிவு பாதுகாப்பே எதுக்கு கொடுக்கணும்னு தெரில. எதாவது தேவையில்லாமல் அவனுக்கு என்ன அவர் எட்டுறதுக்கு ஒரு 50 பேர் நிற்கிறாங்களா கையில், துப்பாக்கி வச்சு சுற்றுறாங்களா அவனை கொள்ற, விஜயை கொள்றதுக்கு. அதனால் அவன் கொள்றதுக்கெல்லாம் யாரும் ஆள் இல்லை. இவங்க வந்து அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டுக்கிட்டான்னு வைங்க, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். சரி, அவனை கைக்குள்ளே போகிறதுக்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்கன்னு ஏதோ ஒன்று நம்ம சனியாட்டம். நமக்கு நாடு அவனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டால் கொடுத்தா நாடு நாசமாக போகுதா? இல்லை ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோன்னா நாடு நல்லா இருக்க போகுதா? எதுவுமே இல்லை. அவனுக்கு எந்த பாதுகாப்பு கொடுத்தா நாட்டுக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவனை சுற்றி உள்ளவங்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள், அடுத்தாப்பில் முதல்ல திமுகலேருந்து, அதுக்கப்புறம் விசிகாவுக்கு போய் முதல்ல திமுகவுக்கு உடைக்கிறதுக்காக போன, திமுகவை உடைச்சி குட்டிக்காட்டா பண்ணணும் தான் போனான் முதல்ல. அதுக்கப்புறம் விசிகாவில் போய் அங்கே அந்த பகவானோட பப்பு வேகலை அப்படிங்கவும் அங்கேருந்து நேராக என்ன பண்ணிவிட்டான், விசிகாவுக்கு வந்தான். விசிகா வந்து அவர் கிட்டத்தட்ட ஸ்டாலின் மாதிரி தான். அவர் என்ன பண்ணிட்டார், அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார் அந்த 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில். அவர் என்ன பண்ணிட்டார், ஆஹா இவன் இப்படியா, இவனை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நீட்டாக கெத்தாக கழட்டி விட்டார். அங்கேருந்து வந்து தான் இப்போ தாவேகால வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். தாவேகால எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறான்? இவன் ஆக்சுவலாக வந்து இவனுக்கு பின்னால் இருக்கிறது வந்து லாட்ரி அதிபர் மார்ட்டின் அப்படிங்கிறாங்க. அப்போது இவன் யாரோட கையால் அப்படின்னாக்கா பிஜேபியோட கையால். அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் ஒருத்தன் இருக்கானா, கூட இருக்கானா, அவர் ஒருத்தன். இன்னொரு ஆள் போயிருக்காரு பாருங்க. அந்த ஆள் பேர் என்னன்னாக்கா சிடி நிர்மல்குமார். சிடி நிர்மல்குமார் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து பிஜேபியோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் பிஜேபியில். அப்படி இருந்துட்டு அவரும் பார்த்துக்குங்க, இப்போ சுற்றி இருக்கிறது பூரா பிஜேபி கூட்டம். ஒய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் பிஜேபியோட ஆள், ஆதவ் பிஜேபியோட ஆள். புஷியானதை பற்றி நமக்கு தெரியல. அவன் நம்ம ஊரில் அவனை பற்றி நமக்கு தெரியல. அதிகமாக அவனை பற்றி கேள்விப்படவும் இல்லை. அவனை விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார். இப்போ போயிருக்கிறது செங்கோட்டையன் ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்து அமித்ஷா ஆசீர்வாதம் பண்ணி நீ தாவேகால போய் சேர்ந்துக்க, நான் உங்கள்கிட்ட கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தால் அவர் வந்து சேர்ந்துருப்பார் போல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கெஸ்ஸிங்கு தான். நீங்கள் ஆதாரங்கள்லாம் கேட்காதீங்க, நானாக சொல்கிறேன். நம்ம நேராக போய் அமித்ஷாவை பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு வேளை எடப்பாடிகிட்ட கூட சொல்லியிருக்காரு, நீ அவரை வந்து கட்சியில் இருந்து நீக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சொல்லிடுவோம். நம்ம அமித்ஷா சொன்னால் கேட்குறதுக்கு தான் அதிமுககாரன் அத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கல்ல, என்ன சொன்னாலும் கேட்குறது ரெடியாக இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நீ வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கிடு, நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கிங் எடுத்துருப்பார் அமித்ஷா. அவனை கூட நிற்கிட்டாங்கல்ல, ரைட்டு ஒன்று எடப்பாடி நீக்கிட்டார்ல, ரைட்டு நீ போய் நேரம் தாவேகால விஷயத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது அப்படியே வச்சுக்கோங்க.
அப்புறம் இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இப்போ அதிமுகவை இவரும் விஜயும் ரொம்ப அட்டாக் பண்ணல. இவரும் அதிமுகலேருந்து வந்திருக்காரு. அதனால் எடப்பாடியை பற்றி ஒன்றும் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. ஜெயலலிதாவை பற்றி இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அதிமுக அப்படிங்கிற வார்த்தையே விஜய் வாயிலேருந்து வரல, தாவேகா வாயிலேருந்து வரல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து இங்கே வந்ததுனால ஒன்றும் மிங்கிள் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது சங்கி கூட்டம். இவர் ஒரு சங்கி, இங்கே நேராக அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால் இவர் ஒரு சங்கி. இவர் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கார் பாருங்க, நம்ம நாஞ்சில் சம்பத்து அவர் போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதில் தாவேகால சரி. நாஞ்சில் சம்பத் வந்து திராவிட கழகத்தினுடைய ஒரு பெரிய தூண் அப்படின்னு தான் சொல்லணும். நாஞ்சில் சம்பத் வந்து திராவிட கழகத்தினுடைய ஒரு பெரிய தூண் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய வரலாறு அப்படி. முதல்ல திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்து அப்புறம் மதிமுகவுக்கு வந்தார். மதிமுகவுக்கு வைகோ பிரிஞ்சோன்னா மதிமுகவுக்கு போனார். திருப்பி வந்து மதிமுகவில் இருந்தார். அப்புறம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மதிமுக கொஞ்சம் கட்சி சரியில்லை அப்படிங்கவும் திருப்பி நேராக அங்கே போயிட்டார். அம்மா கிட்ட போனார். அம்மா அதிமுகவுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி அங்கேருந்து நேராக திமுகவுக்கு வந்தார். இப்போது என்னமோ ஏதோ டீலிங் எப்படியோ ஒப்பந்தம் ஆயிடுச்சு போல் இருக்குது. 50 லட்ச ரூபா ஏதோ கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவரை சேர்த்துக்கிட்டாங்க பொறுக்கு. இவர் ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறதுனால இலக்கிய முகமாக இவர் அமைவார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பேசிக்கிறாங்க. சரியான ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இல்லை, அது அப்புறம் பேசிக்குவோம். இப்போ இவர் இப்போ இந்த கட்சியில் சேர்ந்துருக்காருல, இவர் என்ன பேசுவார் பிரச்சாரத்தில்? பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலினை திட்டி பேசுவாரா, திமுகவை திட்டி பேசுவாரா, கலைஞரை திட்டி பேசுவாரா, அண்ணாவை திட்டி பேசுவாரா, பெரியாரை திட்டி பேசுவாரா, பேரறிஞரை திட்டி பேசுவாரா, இல்லை ஜெயலலிதாவை திட்டி பேசுவாரா, இல்லை எம்ஜிஆரை திட்டி பேசுவாரா, யாரை திட்டி பேசுவார்? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேகாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நேராக திமுக தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணுற ஒரே கட்சி திமுக தான். மற்றபடி எந்த கட்சியும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, மற்ற கட்சி எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவ்வளோதான். கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சாயத்தை பூசிட்டு வீட்டை வந்துடுவாங்க. மற்றபடி அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். மற்றபடி அவனுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எதை பற்றியும் பேச மாட்டான். ஐயா மோடிஜி அவர்களே, ஐயா மோடி அவர்களே அப்படின்னு 2 வார்த்தை பேசுவான். அவனால் அதுக்கு மேலே பேச மாட்டான். அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு அவனால் முடியாது, தெரியாது. பேசுனா சிக்கலாயிரும். ஏன்னா அவனை வந்து பேசுகிற மாதிரி நடிக்க சொன்னால் நீ உண்மையிலே பேசுறியா அப்படின்னு மேலே இந்த கூக்குரல் போட்டுருவாங்க. அதனால் பேச மாட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் போய் சேர்ந்துருக்காருல்ல, இவர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன பேசினார் அப்படின்னாக்கா, அவனா அந்த கட்சியா, அது அதிமுக மாதிரி புட்டுக்குமே, அதிமுக தேயிற மாதிரி தேஞ்சு போயிருமே அப்படின்னாரு தாவேகாவை. இன்னொரு மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு கொள்கையா, அவனுக்கு கொள்கையே இல்லையே, கொள்கையே இல்லை அந்த கட்சிக்கு. எப்படி கொள்கை இருந்தால அது வந்து கொள்கை எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர். இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டார்ல அந்த கட்சியில். இப்போ என்ன பேசுவார்? இப்போ தாவேகோட கொள்கையை பற்றி பேசுவாரா, தாவேகா தலைவனை பற்றி பேசிடுவாரா? என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்து இந்த நாட்டை ஆள்வதற்கு சரியான ஒரு நபர் கிடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இது வரைக்கும் ஆண்டவங்களாம் சரியான நபர் இல்லையா? இப்போ அவன் திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது தாவேகா திமுக ஒழிக்கணும்னு சொல்லுது. இப்போ இவர் திமுக ஒழிக்கணும்னு பேசிட்டு வரா மேடையில். பேசுனா இவர்களை எல்லாம் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிறவங்கள பூரா எதிர்த்து பேசுனா இவருக்கு பெயர் என்ன அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இப்போது ஒரு கட்சியில் ஒரு இடத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ, அதாவது கர்ணன் இருக்கார் தெரியுங்களா, கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி போனார் கர்ணன். வேறு வழி இல்லாமல் நான் அனாதையாக இருந்தேன், என்னை எடுத்தான் ஆளாக்கனா நான் பெரிய ஆளானேன், அவனால தான் பெரிய ஆளானா, அவனுக்காக நான் உழைப்பேன், அவனுக்காக சாவேன் அப்படிங்கிறது அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. நீ என்ன பண்ணுற, நீ எந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி வர ஒவ்வொரு கட்சியா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு லாஜிக்கு. எனக்கு அந்த கொள்கை பிடிக்கல அப்படின்னு. பணம் எல்லாத்துக்குமே இருக்குது, பண பிரச்சனை எல்லாத்துக்கும். எனக்கு கூட தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் கூட தான் 15 லட்சம் 20 லட்சம் கடன்காரனாக இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் கொள்கை விட்டுட்டு பிஜேபிக்காரன் எவனா காசு தரான், சாரஸுக்கு சங்கி கூட்டம் எவனா காசு தரான் அப்படின்னு தான் நான் அங்கிட்டு போய் பேச முடியுமா? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன். நான்
எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, எனக்குன்னு மன மன இது இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ஒரு பாலிசி இருக்குல்ல. இந்த நாடை நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த நாடு குட்டி சுவரா போகிறத பற்றி நான் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? இந்த திருப்பரங்குன்றத்தில் அநியாயமாக சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்களே, தீர்ப்பு கொடுக்குறாங்களே, அதை பார்த்துக்கிட்டு அதை எதிர்த்து பேசாமல் நான் வாழ முடியுமா? அப்போ எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, எனக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அப்போ நான் அதை படி தானே நடக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல. நீங்கள் ஏற்கனவே திராவிட கழகத்தில் நீ சாதாரண ஆளா நீ ஒரு பெரிய தூண் இல்லையா நீ அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருக்க கூடாதுல்ல. வைகோவோட வந்தால் ரைட்டு முடிஞ்சு போச்சு. திருப்பி எங்கே போகணும்? வைகோ திருப்பி கொண்டு திமுகவில் கொண்டு தன்னோட கட்சியை ஜாயின் பண்ணும்போது நீயே அது கூட போயிருக்கணும்ல. கூட்டணியில் இருக்கும்போது நீயே அது கூட போயிருக்கணும்ல, அங்கேயே இருந்திருக்கணும்ல, அடுத்த கட்சி போயிருக்க கூடாதுல்ல. அது தவறு இல்லை. அப்போ யார் ஆட்சியில் வருவாங்க? முதல்ல திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் திமுக இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதிமுக வந்துட்டீங்க, அப்போ இவர் வைகோ வந்துடுவார், சிஎம் ஆயிடுவார் அப்படிங்கிறதுனால இங்கிட்டு வந்தீங்களா? அப்படியே வந்தியா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோதான்ப்பா. வைகோ வெளியே வந்துட்டாருப்பா. திமுகவினுடைய போர் வால் வைகோ வெளியே வந்துட்டார். அவர் தான்ப்பா இனிமேல் சிஎம், அவர் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு தானே கேட்க தோணும். சரி, இவரும் வரல, வைக்கவும் வரல. அடுத்து என்ன பண்ணுறது? நேராக அம்மா ஆட்சியில் இருக்குது. அம்மாட்ட போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் அப்படி சொல்லலாமா? இப்போ அடுத்து விஜய் அரசியலில் வர பெரிய ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் கூட போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லலாமா? இதற்கு பெயர் என்ன? அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்கணும். அதெல்லாம் நீயே பேசியிருக்கிற. ஏற்கனவே பல மேடைகளில் நீ பேசுனதெல்லாம் நானே கேட்டிருக்கிறேன். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தாவேகாவை பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுனீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காணொலிலாம் இருக்குது. இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு யாரை பேச போகிற, எப்படி அரசியல் பண்ண போகிற, என்ன மாதிரியான அரசியல் பண்ண போகிற? திமுகவை நீ வாய்த்திறன் திட்டிடுவியா நீயே? திமுகவையோ இல்லை பெரியாரையோ பேரறிஞரையோ அண்ணாவையோ இல்லை கலைஞரையோ இல்லை ஸ்டாலினையோ இல்லை எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ திட்ட முடியுமோனால திட்டி பாருங்க நீயே. எவ்வளோ நாளைக்கு அந்த கட்சியில் இருப்ப? சரி, உனக்கும் உன்னோட வயசுக்கும் அந்த அவனோட வயசுக்கும் செட் ஆகுமா? அவனுக்கு கீழே இப்போ கலைஞருக்கு கீழே இருக்கலாம், ஒரு ஸ்டாலினுக்கு கீழே இருக்கலாம், வைகோக்கு கீழே இருக்கலாம், ஜெயலலிதா கீழே இருக்கலாம், எம்ஜிஆருக்கு கீழே இருக்கலாம். உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? அவன்கிட்ட நீ அடிமையாக நின்றுக்கிட்டு இருக்கணுமா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. மனதளவில் நாம் வருத்தப்படுகிறோம். வேறு யாருக்கும் அல்ல, நம்மளுடைய ஒரு நம்ம கட்சியில் இருந்த ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் எங்கே வேணாலும் போனால் அது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அது உங்களுக்கு பழக்கமான ஒன்று தானே. ஆனால் நீங்கள் விஜயை ஆதரித்து எப்படி அரசியல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்து முதல் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.